அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி குல்லிஹிம் அஜ்மஈன் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தொழுகை சம்பந்தமான சட்டங்களை நாம் ஆரம்பம் செய்து கடைசியாக 16 வீடியோக்களை நாம் முடித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 17வது காணொலியில் நாம் அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய பேசக்கூடிய எல்லா விஷயங்களையும் வார்த்தைகளையும் அல்லாஹ் பரிபூரணமாக கபூல் செய்வானாக, ஆமீன். பாருங்க, கடைசியாக நாம் சொன்ன விஷயம் தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்கள். அது என்ன என்ன எத்தனை என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் கைகளை தக்பீர் தஹ்ரீமா சொல்லும் பொழுது எப்படி உயர்த்துவது, எப்படி நாம நம்முடைய கைகளை கட்டுவது என்பதை பற்றி சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். பாருங்க, முதலாவதாக இப்போ தக்பீர் தஹ்ரீமா சொல்லும் பொழுது நம்முடைய தலையை சாய்க்காமல் நேராக ஸ்டெடியாக கிப்லாவை முன்னோக்கியவாறு நம்முடைய தலையை நம்ம என்ன செய்வதுங்க, வைப்பது. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய பேர் தலையை குனிந்த நிலையில் என்ன செய்யறது, அல்லாஹு அக்பர் என்பதாக தக்பீரை கட்டுவாங்க. இது ஒரு தவறான ஒரு விஷயம், சரிங்களா? அதனால தக்பீரை கட்டும் பொழுது நம்முடைய தலையை நேராக ஸ்டெடியாக நம்ம வைத்து அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லி நம்ம தக்பீரை இன்ஷா அல்லாஹ் கட்டுவது. இரண்டாவது பாருங்க, தக்பீர் தஹ்ரீமா சொல்லும் பொழுது நம்முடைய இரு கைகளையும் என்ன செய்யணுங்க, நம்முடைய இரு கைகளையும் காது வரை உயர்த்தி, இப்போ காது வரைன்னு சொன்னா இவ்வளவு இல்லை, இப்போ காது வரை இந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி, அதாவது காது தொட வேண்டும் என்பதாக அவசியம் இல்லை. அந்த காதுடைய சோனை நாம தொட்டுதான் ஆகணும்னு சொல்லி அவசியம் இல்லை, சரிங்களா? காது வரன்னு சொன்னா அதற்கு கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ, அதனால ரொம்பவும் உயர்த்தாம ரொம்பவும் இது பண்ணாம ஒரு காது வரை அதற்கு சமமாக நம்ம என்ன செய்யறதுங்க, அதை உயர்த்தி நாம நம்முடைய கைகளை இன்ஷா அல்லாஹ் கட்டிக்கொள்வது. அந்த காதை தொட வேண்டும் என்பதாக எந்த விதமான அவசியமும் இல்லை, சரிங்களா? அடுத்து பாருங்க, நம்முடைய உள்ளங்கையை, இப்போ இந்த உள்ளங்கை இருக்கு ஏன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, இப்படி செய்வாங்க, சரிங்களா? இப்படி செய்வாங்க, அது தவறான விஷயம். இப்போ நம்முடைய உள்ளங்கை நேராக கிப்லாவை பார்த்த மாதிரி இருக்கணும், சரிங்களா? அந்த கிப்லாவை பார்த்த மாதிரி நம்முடைய உள்ளங்கையை நாம ஆக்கி என்ன செய்யறது, தக்பீர் தஹ்ரீமா அல்லாஹு அக்பர் என்பதாக நம்ம கட்டுவது. இப்போ நம்ம கையை உயர்த்தும் பொழுது ரொம்ப விரல்களை விரிக்காமலும் ரொம்ப சுருக்காமலும் நடுத்தரமாக ஒரு இயல்பான நிலையில ரொம்ப லேசாக கொஞ்சம் லேசா நம்ம விரல்களை விரித்து நம்ம என்ன செய்யறதுங்க, தக்பீர் தஹ்ரீமா கட்டுவது. அப்ப இதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? அடுத்தபடியாக பாருங்க, இப்போ 2 கால் விரல்களும் கிப்லாவை முன்னோக்கி நம்ம என்ன செய்யறதுங்க, வைப்பது. அந்த காலுடைய விரல்களை சுருக்கி இது பண்ணாம நேராக ஸ்டெடியாக என்ன செய்யறது, கிப்லாவை முன்னோக்கி நம்முடைய காலுடைய விரல்களை வைப்பது. இப்போ இந்த 2 கால்களுக்கும் மத்தியில் எவ்வளவு கேப் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் தேவையே இல்லாமல் ஆள் கொஞ்சம் தடியாக இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க கால் கொஞ்சம் விரித்த நிலையை தான் வைக்க முடியும், சரிங்களா? இப்போ எந்த விதமான காரணமும் இல்லாம காலை ரொம்பவும் விரித்து வைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிரமமாக ஆகும். ஒரு முஸ்லீம் எந்த ஒரு நேரத்திலையும் இன்னொரு முஸ்லீமுக்கு தொந்தரவாக என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்போ என்ன செய்யணும், நம்முடைய காலுடைய அந்த 2 கால்களுக்கு மத்தியில் எவ்வளவு கேப் இருக்கணும்னு சொன்னா ஒரு 4 விரல்கள் அளவுக்கு நம்ம என்ன செய்யறது, கொஞ்சம் அந்த 2 கால்களுக்கு மத்தியில் ஒரு கேப்பை நாம வைத்துக் கொள்வது, சரிங்களா? அதே போல இப்போ நம்ம நிற்கும் பொழுது தக்பீர் தஹ்ரீமா சொல்லி நம்ம நிற்கும் பொழுது தலையை ரொம்பவும் தாழ்த்தாம என்ன செய்யறது, நம்முடைய பார்வை மட்டும் என்ன செய்யணுங்க, நம்ம சஜ்தா செய்யக்கூடிய அந்த இடத்துல மட்டும் அந்த நம்முடைய பார்வை மட்டும் இருக்கணும். ஆனா தலை கிப்லாவை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சொன்னா என்ன செய்யறாங்க, தக்பீரை கட்டிய பிறகு இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தலையை முழுமையாக தாழ்த்தி விடுகிறார்கள். அப்படி இல்லாம தலையை ஸ்டெடியாக வைத்து நம்முடைய பார்வைகள் மட்டும் கொஞ்சம் கீழே சஜ்தா செய்யக்கூடிய அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறது, நம்முடைய பார்வைகளை ஆக்கி வைப்பது, சரிங்களா? இது தக்பீர் கட்டக்கூடிய முறைகள், அந்த நிற்கக்கூடிய முறை. அடுத்து நம்ம தக்பீர் தஹ்ரீமாவின் போது கைகளை உயர்த்தக்கூடிய முறையும் நம்ம ஸ்டெடியாக நிற்கக்கூடிய முறையும் இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக கைகளை நம்ம எப்படி கட்டுவது, சரிங்களா? இப்போ தக்பீர் தஹ்ரீமா சொல்லிட்டோம், கைகளை எப்படி நம்ம கட்டுவதுன்னு சொன்னா அதுவும் நமக்கு தெரிந்த விஷயம் தாங்க. இப்போ நம்முடைய வலது உள்ளங்கையை நம்ம என்ன செய்யறது, இடது உள்ளங்கையின் மேல் புறத்தில் வைப்பது. அதாவது நம்ம என்ன செய்வோம், இந்த இடது கையுடைய மேல் புறத்தில் வலது கையுடைய அந்த உள் பக்கத்தை நாம வைப்பது. அப்போ எப்படி இப்போ வைக்கணும், அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்போ சுண்டு விரலையும் இந்த கட்டை விரலையும் என்ன செய்யறது, அந்த இடது கையுடைய மணிக்கட்டை நாம என்ன செய்யறதுங்க, பிடித்துக் கொள்வது. அதாவது ஒரு ரவுண்டு ஷேப்ல வர மாதிரி, ஒரு ரவுண்டு ஷேப்ல எப்படி வரும் அந்த மாதிரி சுண்டு விரலையும் கட்டை விரலையும் நம்ம பிடித்து இந்த மீதி உள்ள 3 விரலையும் நம்ம என்ன செய்யணுங்க, அந்த இடது கையுடைய அந்த மேல் புறத்தில் நாம வைத்துக் கொள்வது, சரிங்களா? இதுவும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து நம்ம கை எங்க கட்டுவது, தொப்புளுக்கு கொஞ்சம் கீழாக நம்முடைய கைகளை என்ன செய்யறது, வைப்பது. அதாவது ரொம்பவும் மேலே இல்லாம, பெண்கள் தான் என்ன செய்வாங்க, ரொம்ப இப்படி அவர்களுடைய கைகளை நெஞ்சின் மீது வைப்பார்கள். நாம என்ன செய்யறதுங்க, நம்முடைய 2 கைகளையும் கொஞ்சம் லேசாக, ரொம்ப கீழவும் இல்லாம கொஞ்சம் லேசாக தொப்புளுக்கு கீழே நம்ம என்ன செய்யறதுங்க, நம்முடைய கைகளை கட்டுவது, சரிங்களா? அப்ப இந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தக்பீர் தஹ்ரீமாவின் போது கைகளை எப்படி உயர்த்துறது, கைகளை எப்படி கட்டுவது, இதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்த்தோம்.
இதே தொடராக நாளைக்கு தொழுகை சம்பந்தமான வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது பெண்களுடைய தொழுகை முறை என்ன. இது வந்து நம்முடைய தாய்மார்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய பெண்மணிகள் எப்படி கை உயர்த்துவது, எங்க கட்டுவது, இது போல சில பெண்களுக்கு சம்பந்தமான அந்த தொழுகையுடைய சில சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்ட விஷயங்களை நாமும் அமல் செய்து மற்றவர்களுக்கும் அனுப்பி மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து பகிர்ந்து அவர்களுக்கும் நாம் அமல் செய்ய வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும், அந்த நல்ல ஒரு எண்ணத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.